கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரவெல்லாம் உங்களை பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட பேசி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும். உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். சங்கீத புஸ்தகம் 144வது சங்கீதம், அதில் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு சொல்லி தருவாங்க. கிராமப்புறங்க பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டத்தை என்ன பண்ணுவேன் சொல்லி தருவாங்க. சில நிறைய கலைகளை என்ன பண்ணுவாங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி போனால் இந்த தாவீதும் கூட எத்தனையோ போர்களையும் யுத்தங்களை சந்திக்கிறான். ஆனால் சொல்கிற ஆண்டவரே, என் கையில் என்ன பண்ணுங்க, போருக்கும் இவர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தாவே. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை படிக்கிறோம், வேலை சிலங்களை படிக்கிறோம், ஊழியத்தில் படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் தேவன் கற்றுக் கொடுக்கிற அந்த கலையை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதிரிகளை தோற்கடித்தக்கதாக வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களையும் ஜெயிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தருவாராக. அதில் 2ஆம் வசனம் போட்டிருக்கு, எப்படி ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமாம், என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்புகிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, இந்த கை என்ன பண்ணார் ஆண்டவர், பழக்குவிக்கிற ஆண்டவர், நம்மளை கையை பிடித்திருக்கிற ஆண்டவர். உன் வலது கரையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீ சொல்ல அந்த கை என்ன தப்பு செய்யுது, இந்த கை என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு கலையும் தெரிய மாட்டேது, ஒரு வேலையும் தெரிய மாட்டேது, எதை செஞ்சாலும் தோல்வி அடைகிறது, நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இந்த கை ஆண்டவர் என்ன பண்ணார், உங்கள் கரத்தை பிடிக்கிறார் ஆண்டவர். இந்த கரத்தை பிடித்து ஆண்டவர் தவிர ஆண்டவர் உயிரோடு கூட உயிரோடு எழுந்து நம்மளுக்காக மரித்து அடக்கமான உயிரோடு எழுந்து ஆண்டவர் கரத்தை பிடித்து நம்மளை தூக்கி விட்டு சோத்திரம் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறாரோ வேலை பலங்களில், ஊழியத்தில், குடும்பத்தில், படிக்கிற இடத்துலையும் கூட நம்மளை உங்களை பழக்குவிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதக்காரன் தாவீது அவன் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அநேக கலைகளை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு விஷயம் கரடி வந்தது என்று சொல்கிறான், ஒரு விஷயம் சிங்கம் வந்ததுன்னு சொல்கிறான். சிங்கத்தை கரடி எப்படி அடிக்க முடியும் பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு அந்த கிருபைகளை, அந்த வல்லமையை அவனுக்கு கொடுத்தபடினாலே ஆண்டவருடைய வார்த்தை அவன் கேட்டு அந்த காட்டு பகுதியிலே எல்லாரும் மறக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு எத்தனையோ ஆபத்துகள் வந்த பொழுதும் பாருங்க, அவனுக்கு யாருமே கிடையாது. ஆனால் சொந்த பந்தங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் தனித்து விடப்பட்டவனாய் காணப்பட்டாலும் அந்த வருகிற ஆபத்துகளை என்ன பண்ணுறான், ஆண்டவர் அவனுக்கு அந்த கற்றுக் கொடுத்த கலையை வச்சு என்ன பண்ணுறான், அந்த சிங்கத்தை அடிக்கிறான், கரடி அடிக்கிறான். அந்த படிப்படி பலனை என்ன பண்ண ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். நாமளும் யாரத்துல கற்றுக்கொண்டிருப்போம், குடும்பத்தில் கற்றுக்கொண்டிருப்போம், வேலையில் கற்றுக்கொண்டிருப்போம். நாம் ஆண்டுடைய காயில் என்ன பண்ணும், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் அடியான் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல இந்த நாளில் கூட ஆண்டவரே என் கையை தேவையில்லாத காரியத்தை செய்தாப்பா, தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத லஞ்சம் வாங்குதா, ஒருவேளை இந்த தேவையில்லாத கையை நான் ஆண்டவரே போகுதா, என் கையை பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லாரு, மோசே என்ன பண்ணாரு, உன் கையை என்ன பண்ணு, கம்பு எடுத்து கோல் எடுத்து என்ன பண்ணு கடலில் நீட்டுன்னு சொல்லும் பொழுது கடல் 2ஆக பழக்குது. உன் கையை உள்ளே போடு, வெளியே எடுங்க, உள்ளே போட்டால் என்ன பண்ணுது, குஷ்டம் வெளியே போட்டால் நல்லா ஆகுது. ஆண்டவர் சில அநேக காரியங்கள் என்ன பண்ண அந்த கை மூலியமாக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இந்த கையை ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்கிற கையாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த கையை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். உங்களை யார் பிடிச்சிருக்கிறார்களையோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கைகளை பிடித்திருக்கிறார். இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், என்னை படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அவருக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறாரு, அரணாக இருக்கிறார், பலனாக இருக்கிற. இன்றைக்கி உலகத்தில் எத்தனை விதமான போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இப்போ பெண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு
இல்லாமல் இருக்குது. அந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுறோம், சில பேர் சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்குறாங்க, இன்னொன்று கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தர் தான் நமக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு பாதுகாப்பு தரணும். கர்த்தர் நகரத்துக்கான காவலாக உரையத்துக்கு விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது பெண் பிள்ளை இருந்தாலும் சரி, அது கட்டடம் மாதிரி எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆமாம் எந்த பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் தான் பாதுகாக்கணும். ஆனாலும் இந்த கையை என்ன பண்ண ஆண்டவர் போருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிரிகளின் ஆமே சோதரம் பாருங்க. சிம்சனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சிம்சனை பார்த்தீங்கன்னா கழுதையின் பச்சை தாடை எழுந்து என்ன பண்ணுறாரு, 3000 பேர்த்த என்ன பண்ணுறாரு, கொன்று போடுறாரு. பச்சை தாடை எலும்பு எடுத்து இந்த சிம்சன் என்ன பண்ணுறாரு, அடித்து கொள்றவர். அந்தளவுக்கு தேவன் வல்லமை என்ன பண்ணார், ஆண்டவர் என்ன கற்றுக்கொண்ட ஆமை சிம்சனை போல ஆமை உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா போராட்டம் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கைகளை பலப்படுத்துகிற ஆண்டவர். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் என் கையை பலப்படுத்துங்க, எனக்கு போருக்கு ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆண்டவர் உங்களை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து பெருக பண்ணுவாராக. நாம் கண்களை முடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாக கர்த்தருக்கு சோத்திரம் என்று சங்கீதம் சொன்னது போல பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து ஆண்டவரே சோத்திரம் அப்பா, எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வேறு கையில் விலவினத்தோடு இருப்பாங்க, கையினால் தூக்க முடியல, என் கை வலித்து கொண்டிருக்கிறது, எந்த கையினால் ஒரு வேலை செய்ய முடியலன்னு சொல்லியிருப்பார்களாம். ஆண்டவரின் சுகமாக்கும் வல்லமையின் கரம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவர் வாகனத்தை ஓட்டி கொண்டிருப்பார்களானால் ஆண்டவரின் வல்லமை பிள்ளைகளை தொடுமுடியாக நான் செபிக்கிறேனப்பா. இந்த கைகளை கத்தனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோதரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரே மோசை உயர்த்தின பொழுது யோசுவா ஜெயமெடுத்தான் எழுதப்பட்டிருக்கிறதே. உடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்துமை துதிக்கட்டும், போற்றட்டும், புகழட்டும், உடைய நாமத்தை மையப்படுத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சமூகம் சேருவே ஒளியில் உள்ள சுத்தர் கூட்டத்தில் கழிப்புடனே பாதம் சேர்த்திட ஒளியில் இன்று ஏற்றியே கண்மலை மேல் நிறுத்தியே புதிய கீதம் நாவில் தந்திரே.